இந்த ஜேகேன்ற தலைப்பே வந்து ஒரு பஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஜேகேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. ஆனா இத பத்தி நம்ம செலிபிரிட்டிஸ் என்ன முதல்ல சொல்லிருக்காங்க, நிறைய பெரிய ஆட்கள் வந்து இந்த ஜேகேக்கு என்ன அர்த்தம் இருக்கும்னு யூகிச்சிருக்காங்க. அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சேரனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப ஒரு சாஃப்ட் பர்சன். பாடல்களாகட்டும், பாடல் காட்சிகளை அமைப்பதாகட்டும், வார்த்தைகளை எழுதுகின்ற பாடல் வரிகளாகட்டும், அவருடைய வசனமாகட்டும், எல்லாத்திலையுமே ஒரு நல்ல முழு ஆதிக்கத்தை செலுத்தியவராக அவர் எனக்கு தோன்றினார். அதனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட என்னையே நான் அதிலே பார்த்து கொண்ட ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. என்னோடு நெருங்கி தோழமையோடு அன்போடு பழகிய வெகு சில நண்பர்கள் முக்கியமானவர் சேரன். ஒரு நட்பை பத்தி அவர் சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். எடுத்த காரியத்தை சிறப்பா செய்த ஒரு நல்ல இயக்குனர் சேரன். ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கைன்னு தலைப்பை கேட்கும் பொழுது ஒரு உயிர்ப்பான வாழ்க்கையை சேரன் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் தான் பேச விரும்பிய விஷயங்களை, பேச நினைத்த விஷயங்களை ரொம்ப ஆழமா, விரிவா, முழுமையா பேசுறது சேரன். காதல் என்பது பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தல், எந்த எதிர்பார்ப்பின்றி விட்டுக் கொடுத்தல், பல சமயங்களில் காதலையே விட்டுக் கொடுத்தலே காதல் அப்படின்னு சொன்ன ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஜேகே. இன்னொரு ஜேகே வந்து ஜெயகாந்தன். எனக்கு ரொம்ப மிக பிடித்தமான எழுத்தாளர்கள் ஒருத்தர். காதல் என்பது மிக அற்பமானது, அது தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அற்ப காரணங்களே போதுமானதுன்னு சொன்ன ஜேகே ஜெயகாந்தன். சேரன் தமிழ் திரையுலகிற்கு கிடைத்திருக்கிற மிக அற்புதமான படைப்பாளி. இந்திய சினிமாவில் மிக முக்கியமான இயக்குநர்கள்ல சேரனுக்கென்று ஒரு தனியிடம் இருக்கிறது. ஜேகே அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு ரொம்ப தூரமா உள்ள ஒரு ஆள், ரொம்ப அந்நியப்பட்ட ஒரு ஆள் மாதிரி எனக்கு தெரியுது. கதை சொல்றதுன்னா அது சில பேருக்கு தான் வரும். அது சேரனுக்கு அது கைவந்த கலை. சேரனை பொறுத்தவரை தன்னை வந்து புதுப்பிச்சுக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர். பாரதி கண்ணம்மா பொற்காலத்தை தொடர்ந்து ஒரு நிலை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இரண்டாவது வந்து ஆட்டோகிராஃபில் தன்னை அழகா அப்படியே புதுப்பிச்சுக்கிட்டு வேற ஒரு ஜோனலுக்கு சேரன் பயணிச்சாங்க. இப்போ மூன்றாவது முறையாக வேற ஒரு தளத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு களம் நடக்கிறார். சேரன் சார்லாம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு படம் எடுத்தாலும் இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கிற மூடு கொடுக்க முடியும். அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கு. சேரன் சார் படம் மாதிரி இல்ல, சேரன் சாருடைய பேரன் படம் மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட இயக்குநர்கள் இருக்கிறதால தான் தமிழ் சினிமாவுக்கான ஒரு மரியாதை இருக்கு. அற்புதமான ஒரு புத்திசாலி, இயல்பான ஒரு நடிகர் கூட. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் சேரன் சார் வந்து இன்னொரு ஆக்டரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றேன். அதுலயே வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அழகான மனித உணர்வுகளின் உணர்வு தொகுப்பா இருக்கும். வித்தியாசமான ஒரு மாடர்ன் சப்ஜெக்டா தான் இதை நான் எதிர்பார்க்கிறேன். நெஞ்ச தொடர ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தோணுது. யாரோ ஒரு நண்பன் வந்து ரொம்ப ரசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கதையை சொல்றதை விட நம்ம நண்பனுடைய கதையை சொல்றது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு படுது. ஏன்னா அதுதான் நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம். கண்டிப்பா இது வந்து உண்மையிலேயே சேரன் சாரோட ஃப்ரெண்டோட கதையா. ஜேகேனா இங்க நமக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. ஜேகே என்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் உடனே ஞாபகம் வருவது ஜெயகாந்தன் தான். ஜெயகாந்தன் சாரோட டச் இருக்கிற ஒரு படமா இல்ல அந்த மாதிரி ஒரு ஹீரோ, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஹீரோவோட கதையா, ஒரு ஃப்ரெண்டோட கதையை இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ற மாதிரி, ஒரு சஷாங்க் ரிடம்ஷன் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் எனக்குள்ள போனது. ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர். ஒவ்வொரு திரைப்படத்திலுமே அவர் வந்து சமூகத்துக்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை, சமூக அக்கறையோடு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். இதுல இந்த ஜேகே யாரு? ஜெயகாந்தனா இல்ல தத்துவ மேதை ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியா? ஜெயகாந்தன்ல ஆரம்பிச்சு சஷாங்க் ரிடம்ஷன் வரைக்கும் பல கற்பனைகள் இந்த டைட்டில் வந்து இண்டஸ்ட்ரியில கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க சார், இந்த ஜேகே அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன? இப்ப சொல்லக்கூடாது, படம் பார்க்கும் பொழுதுதான். ஜேகேன்றது நான் எதையும் நினைச்சு வைக்கல, எனக்கு ஒரு பெயர் தேவைப்பட்டது. அப்புறம் அந்த பெயருக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு வசீகரம் இருக்கணும், ஒரு ஈர்ப்பு இருக்கணும். ஸோ அது எனக்கு, நான் ஜேகேன்ற பேர் வந்து எனக்கு ரொம்ப சொல்லும் பொழுது, உச்சரிக்கும் போது ஒரு பெரிய பலம் கிடைக்கும். அது அந்த சவுண்டு, அந்த சவுண்டோட வைப்ரேஷன், அப்படி ஜே கே ரெண்டுமே வந்து நம்மளை வைப்ரேட் பண்ணும். ஸோ அந்த கேரக்டரும் அப்படித்தான். அந்த கதாநாயகன் வந்து ஒரு வைப்ரேட் பண்ற ஒரு ஆள். அவனுக்கும் சரி, அவனை பார்க்கறவங்களுக்கும் சரி, ஏதோ ஒரு வைப்ரேஷன் தெரியும். படம் பார்க்கறவங்களுக்கு ஜேகே மாதிரி நம்ம இருக்க மாட்டோமான்னு தோணும். ஸோ அந்த கேரக்டருக்கு என்ன பேர் வச்சா நல்லா இருக்குன்றப்ப எனக்கு ஜேகே அப்படின்னு உடனே தோணுச்சு. ஸோ ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை. அப்புறம் புதுசாகவும் இருக்கணும்.
தலைப்பு வேற வேற விதமா வச்சாச்சு. என்னோட படங்கள்ல தலைப்பு சூஸ் பண்றதுக்கு மட்டுமே நான் வந்து எப்படியும் ஒரு 2 மாசம் டைம் எடுப்பேன். எனக்கு தலைப்பு அவ்வளவு இன்னைக்கும் மக்களோட மனசுல. ஏன்னா பாரதி கண்ணம்மாவில் வந்து லாஸ்ட் பொக்கிஷம் வரைக்குமே அத்தனை தலைப்புமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ இப்போ வந்து நிறைய வேற வேற விதமான தலைப்புகள் வந்துருச்சு. என்னென்னமோ வைக்கிறாங்க, வாக் வாட்டர் கட்டிங்லாம் வைக்கிறாங்க. ஸோ நம்ம புதுசா ஏதாவது வைக்கணுமே, நல்லாவும் இருக்கணுமேனு யோசிச்சப்போ எனக்கு இந்த ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மூமெண்ட் இருக்கு. அப்புறம் லைஃப் வந்து ஒரு என்ஜாய் என்னமோ ஒன்று தோணுது. எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு சொல்லும் பொழுது. என்ஜாய் பண்ணி எடுத்த டைட்டில் கண்டிப்பா எல்லாருக்குமே நல்ல அளவுல ரீச் ஆயிருக்குன்னு தான் நம்புறோம். இப்ப அடுத்த ஒரு காலர் கோவையில அந்த லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் நூர் முகமது. வணக்கம் மேடம். பேசுங்க சேரன் சார் கிட்ட கேளுங்க, உங்களோட கேள்வி என்னன்னா. ஓகே மேடம். வணக்கம் நூர் முகமது சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் சேம் சார் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா? கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க படம் 9 படமும் நான் பாத்துட்டு இருக்கேன் சார். சூப்பர். இந்த 10வது படமும் பாருங்க. உங்க படம் எப்பவுமே நம்ம 9 படமும் நான் பாத்துருக்கேன் சார். உங்களை நம்ப எனக்கு பிடிக்கும் சார். எங்க ஃபேமிலியில எல்லாருமே உங்களை விரும்புவாங்க சார். அடுத்த படம் இந்த படம் வந்து எப்ப சார் ரிலீஸ் ஆகுதுங்க? இந்த நவம்பர் மாதம் கடைசியில ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றேன். ஓகே நூர் முகமது, அடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 9 படங்களும் பாத்திருக்காரு. 10வது படமும் கண்டிப்பா அவர் கவருன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசும்போது இதுல ஒரு லவ் இருக்கலாம், இல்ல வந்து பிரகாஷ் ராஜை பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்காருன்னு தோணுது. ஆனா படத்துல அப்படிலாம் எலிமெண்ட்ஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து வருது. உங்களுக்கு தோணுது? எனக்கு தோணுது. சோ என்ன இதுல நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பெருசு இல்லையா? ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60 வருஷம் 65 வருஷம் நம்ம வாழ்றோம். இந்த 65 வருஷத்துலயும் நிறைய அம்சங்களை கடந்து போறதுதான் நம்மளோட வாழ்க்கை. எல்லா 65 வயசு வரைக்கும் காதலே வந்துட்டு இருக்காது. அப்புறம் எனக்கு காதல் தாண்டி ஒன்னு லைஃப்ல இருக்குன்றது எப்பவுமே எனக்கு ஒரு உள் மனசு சொல்லிட்டே இருக்கும். காதல்ன்றது ஒரு பார்ட். நம்மளோட மனசுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, இல்ல நமக்கு சாயறதுக்கு ஒரு தோல் கிடைக்கிறதுக்கு, இல்ல நம்மளை வந்து என்கரேஜ் பண்றதுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பார்ட் நம்ம ஒரு கேர்ள் அப்படின்னு ஒருத்திக்கு கொடுத்து காதல்ன்ற பேர்ல வச்சிருக்கோம். ஆனா அந்த காதலை தாண்டி இந்த உலகம் உள்ள நிறைய விஷயங்களை ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு லைஃப்ல ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. சோ நான் என்ன பண்ணேன், இந்த படத்தை காதல் தாண்டி எடுத்து பார்க்கலாமா எனக்கு தோணுது. நிறைய நான் மெட்ராஸ்ல சரி, இப்போ சமீபத்தில் எல்லா ஊர்லயுமே நிறைய நண்பர்களை பார்க்கிறேன். ஆண் பெண் நண்பர்கள், அவங்க நண்பர்களாவே இருக்காங்க கடைசி வரை. அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தா கூட அதே ஃப்ரெண்டு வந்து தீர்த்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்னா அந்த பையன் கேட்கறான், இல்ல இந்த பையன் சொன்னா அந்த பொண்ணு கேட்கறான். அப்படி ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஊர்ல காட்டவே இல்லை. இந்த திரைப்படங்கள்ல வந்து நண்பர்களா இருந்தா உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல காதல் வந்துருது. இல்லாட்டி நண்பர்களுக்கான முக்கியத்துவமான ஒரு படமா யாரும் எடுக்கிறது இல்ல. பெரும்பாலும் ஒரு ஆண் பெண் பழகினாலே, ஒரு ஹீரோ ஹீரோயினால இவங்க லவ் பண்ண போறாங்க அடுத்த சீன்ல, அப்படித்தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அப்படி பழகிட்டோம். சோ எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும்னு தோணுச்சு. ஆமா, இந்த படம் வந்து முழுக்க ஒரு ஆண் பெண் அந்த 2 பேரும் வந்து நட்பா இருக்கலாம். அந்த நட்பு எவ்வளவோ சாதிக்கலாம், அந்த நட்பு எவ்வளவோ பின்னாடி நிக்கலாம். அந்த நண்பர்கள்ட்ட நம்ம எதை வேணாலும் ஒப்படைக்கலாம். அவங்க வந்து துளி அளவு கூட நம்ம எந்த தவறும் இல்லாம அந்த காரியத்தை செய்து முடிப்பாங்க. சோ அந்த நம்பிக்கை எனக்கு அந்த நட்பு மேல இருக்கு. சோ அதனால இந்த படத்துல வந்து நான் அதே மாதிரி வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு அருமையான கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. நான் அவருக்கு நண்பர். நான் அவரோட ஒரு படம் கூட வேலை பார்த்தது இல்ல, ஒரு படத்துல கூட நான் அவர் கூட ஒர்க் பண்ண கூட கிடையாது. ஆனா இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன கேரக்டர், ஒன்று அழகான கேரக்டர். அது அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒருத்தர் தேவைப்பட்டார். ஆக்சுவலி அதை நாங்க முதல்ல பேசும்பொழுது யாரோ பேசிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வந்து பிரகாஷ் ராஜ் நடிச்சா நல்லா இருக்குன்னு என்னோட நண்பர்கள் சொன்னாங்க. பிரகாஷ் ராஜ் ரொம்ப சின்ன கேரக்டரா இருக்கேன்ட்டு சரின்னு ஒரு போன் எடுத்து, பிரகாஷ் சொல்லுங்க சேரன், இல்லை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் என்ன பண்ணணும், நடிக்கணும், எத்தனை நாள்? 3 நாள். ஓகே, எப்போ ஷூட்டிங்? சரி நான் வந்துடுறேன். அவர் யாருக்கிட்டையும் அப்படி இதுவும் நம்ம மாட்டேன். அவரை நம்ம ஒரு வேற மாதிரியான ஒரு ஆளா தான் நான் பார்க்க முடியும் எல்லாரும். ஆனா இந்த படத்துல அவர் அந்த 3 நாளும் வந்து கோஆபரேட் பண்ணி ஒரு பைசா கூட வாங்காம, ஈவன் அவரோட ஃபிளைட் டிக்கெட் கூட அவரே போட்டு வந்தார். அது வந்து நான் கேட்டேன், என்ன பிரகாஷ், ஏன்னா சேரன் நீ ஒரு சினிமா பைத்தியம், நானும் ஒரு சினிமா பைத்தியம், ஒரு பைத்தியக்காரனுக்கு இன்னொரு பைத்தியக்காரன் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டாரு அவரு.
ஜேகே படத்தை பார்க்க வரவங்க வந்துட்டு வில்லன் லவ் இதெல்லாம் இல்லாம ஒரு டிஃபரெண்டான ஒரு களத்துல உட்காந்து பார்க்க எனக்கு அப்படி தோணுச்சு. சினிமாவை வந்து வேற மாதிரி நகர்த்தணும். வேற ஒண்ணு எப்ப பார்த்தாலும் அந்த லவ் ஆக்ஷன் பின்னாடியே போறது பழி வாங்குறது அப்புறம் ஒரு அர்த்தமில்லாத ஒரு சினிமாவாக உருவாக்குவதில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஒரு சினிமா வருஷம் கடந்தாலும் பேசணும், 10 வருஷம் கடந்தாலும் அந்த சினிமா பேசப்படணும். அப்படிப்பட்ட ஒரு படம் எடுக்கலன்னா சும்மா உட்காந்துருக்கலாம். சோ நான் அப்படி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே சார், ஒரு காலர் இப்ப சென்னையில இருந்து லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சுரேஷ். வணக்கம் மேடம். வணக்கம், சேரன் சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சுரேஷ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். நீங்க வந்து நடிக்கிறத டைரக்ட் பண்றதா சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கமல் சார் பாத்தீங்கன்னா நாயகன், அன்பே சிவம், மகாநதி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே பாத்துட்டே இருக்கலாம். ஆமா, அந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை டைரக்ட் சார் இப்ப மாதிரி படம் எடுக்கலாம் எடுக்கிறதுல எத்தனை உங்க படம் பாத்தீங்கன்னா இது மாதிரி பாரதி கண்ணம்மா, வெற்றி கொடிக்கட்டு, ஆட்டோகிராஃப் இந்த மாதிரி படம்லாம் வந்து என்னைக்கு வேணா பாத்துட்டே இருக்கலாம் சார். வந்து காலம் ஃபுல்லா இருக்கும் சார். கரெக்ட். ஆனா நீங்க அந்த மாதிரி படம் நீங்க டைரக்ட் பண்ணுங்க சார். கண்டிப்பா நான் டைரக்ட் பண்றேன், டைரக்ட் பண்ண போறேன், நிறைய படங்கள் டைரக்ட் பண்ண போறேன். உங்களுக்கு தேவையான படங்கள் நீங்க காலம் தாண்டி ரசிக்கிற படங்கள் இனிமே கண்டிப்பா வரும். ஏன்னா இன்னைக்கு பாக்குற படம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பாக்குறோம் அப்படியே 1 ஹவர்லயே மறந்துடுறோம். அந்த அந்த குறை இனிமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பவும் வந்து நிறைய நல்ல டைரக்டர்ஸ் உருவாக்கிட்டாங்க, நிறைய நல்ல படங்கள் இனிமே கொடுப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் நல்ல படங்கள் கண்டிப்பா கொடுப்போம். சரியா? ரொம்ப நன்றி சுரேஷ் அழைத்ததுக்கு.